காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க முடியாது என்ற மத்திய அரசு நிலைப்பாட்டை கண்டித்து திருச்சியில் விவசாயிகள் மொட்டையடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். தொடர்ந்து நமது செய்தியாளர் சார்ல்ஸ் அங்கு இருக்கிறார். சார்ல்ஸ், தற்போது விவசாயிகள் அங்கு எவ்வளவு பேர் குழுமி இருக்கிறார்கள்? காவேரி பாலத்தில் இருக்கோம். முக்கியமாக இப்ப தற்போது ஐயா கண்ணு திவ்யா, அதாவது நாம இப்ப தற்போது திருச்சி காவேரி பாலத்தில் இருக்கோம். அந்த காட்சிகளை முதலில் பார்த்துக்கொண்டே பேசலாம். இப்ப விவசாயிகள் அனைவருமே முகத்தில் அவங்க பட்டை நாம இட்டுக்கொண்டு அரை நிர்வாணத்துடன் போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. நேற்று மத்திய அரசு, அதாவது குறிப்பாக இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாது இப்போதைக்கு என்ற உடனடியாக அந்த பதிலை உச்சநீதிமன்றத்தில் அறிவித்ததால் அவர்கள் மிகவும் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளதாக நேற்றே பதிவு செய்திருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள 24 மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு குடிநீர் வாழ்வாதாரமாக பயன்படக்கூடிய இந்த காவேரிக்கு அவர்கள் முக்கியமாக தீர்வு ஏற்படும் என நம்பிக்கையோடு இருந்தாங்க. இப்ப நேற்று இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று மத்திய அரசு அறிவித்தவுடன் இப்ப தற்போது போராட்டத்தை துவக்கியிருக்கீங்க. இப்ப உடனடியாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ள நினைக்கிறீங்க? சார், எங்களை காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால்தான் தமிழக விவசாயிக்கு விடிவு காலம், எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அங்க காவிரில தன்னரத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளவு மழை பெய்ஞ்சிச்சு, யார் எவ்வளவு சாடி பண்றாங்கன்னு கணக்காக தான் கொடுக்கும். அதை விட்டுட்டு எங்களுக்கு அதை அமைக்க கூடாதுன்னு மோடி சொல்லிட்டாருன்னா எங்களை கொலை பண்றதுக்கு சமம். எங்க கழுத்துல ஈர துணியை போட்டு ரத்தமே வெளியே வராம ரகசியமா மோடி எங்க கழுத்தெல்லாம் அறுத்து கொலை பண்றாரு. மோடி எங்களை கொலை பண்ணுவதை கண்டித்து நாங்க இன்னைக்கு தூக்கு கயிறு, மோடி எங்களுக்கு பட்டை போட்டார் முன்னாடியே, லாபகரமா விலை கொடுக்காம, கடன் தள்ளுபடி பண்ணாம, இப்ப கழுத்தை அறுக்கிறார் குறவரன்னு கொஞ்சம் சுப்ரீம் கோர்ட்ல. அதுக்காக அதை சிம்பிளைஸ் பண்றதுக்காக தான் இந்த போராட்டத்தை இப்ப நாங்க நடத்திட்டு இருக்கோம். இப்ப ஏற்கனவே காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் சொன்னீங்க. இப்ப ஆனால் அமைக்க முடியாது மத்திய அரசு இப்ப முதல் கட்டமாக அவங்க நீதிமன்றத்தில் பரிந்துரைத்திருக்காங்க. இப்ப அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன? விவசாயிகளுடைய இப்ப மனநிலை எப்படி இருக்கு சார்? விவசாயம் எல்லாம் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க வழியே இல்ல சார். அவர் கொலை பண்ணிட்டாருங்க. சட்டப்படி என்ன பண்ணுமோ பார்லிமெண்ட்ல எங்களை இந்த உச்சநீதிமன்றமே சொன்ன பிறகும் கூட காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நடுவர் மன்றம் யார் அமைச்சது? உச்சநீதிமன்றம் சொல்லி மத்திய சர்க்கார் அமைச்சிச்சு. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு யார்கிட்ட சொல்லிச்சு? கவர்மெண்ட் மத்திய சர்க்கார்ல கொடுத்துச்சு. மத்திய சர்க்கார் தான் அதை கெசட்ல போட்டுச்சு 2013. இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு அவங்க முடிவை மாற்றதுக்கு என்ன காரணம்? முடிவை மாற்றத்துக்கு கர்நாடகாவில் தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தல்ல பிஜேபியும் காங்கிரஸ் தான் வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எந்த செல்வாக்கு இல்ல. அதனால அங்க ஜெயிக்கிறதுக்காக இப்படி தகராறு பண்றாங்க. அது இல்லாம இந்த தண்ணி எல்லாம் அங்க இருக்க இது இருக்கு, கர்நாடகத்துல பெரிய பெரிய தண்ணீர் கம்பெனி எல்லாம் இருக்கு. அந்த கம்பெனிக்கு விற்க தான் சீதாராம தண்ணியை விடுறாரு ஒழிஞ்சு இந்த 45 ஏக்கர் சாடி போய் மீதி தண்ணிய அங்க விலைக்கு விற்கிறாரு அவர் வெளிநாட்டு கம்பெனிக்கு. அதுக்கு தான் தமிழகத்தை வஞ்சிக்கிறாரு நாங்க சொல்றோம். அடுத்த கட்டமாக விவசாயிகள் இப்ப நீங்க ஒவ்வொரு கட்ட போராட்டத்தில் நடத்தீங்க. ஏற்கனவே காவிரியில இறங்கி போராட்டம் நடத்தினீங்க. காவிரி ஆற்றிலையும் சாக்கடை நீர் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி இருக்கீங்க. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் இப்ப அடுத்த கட்டமான நிலைப்பாடு என்ன? தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க இப்ப வலியுறுத்துறீங்க? தமிழக அரசு எங்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு காவல்துறையும் நாங்க விவசாயிகள் சம்பாதிச்சாதான் எல்லாரும் சாப்பிட முடியும். நாங்க அமைதியாக கழுத்துல தூக்கயிறு போராட்டம் நடத்துறோம். எங்களை மோடி அவர்கள் கழுத்துல தூக்கயிறு போட்டாரு. எங்களை காவல்துறை தடுத்தாங்கன்னா நாங்க ஒண்ணு ஓடுற பஸ்ல உழுந்து சாகணும், இல்ல ஆவரிக்குள்ள குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறோம். அதான் எங்களுக்கு வேற வழியே இல்லை. முக்கியமாக இவர்களை பொறுத்தவரை விவசாயிகள் அனைவருமே இப்ப தற்போது போராட்டத்தை வைக்கியிருக்காங்க. விவசாயிகள் இப்ப அடுத்த கட்டமாக ஒவ்வொரு போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும், தற்போது உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை ஏற்கனவே எடுத்திருந்தாலும் மீண்டும் மத்திய அரசு வலியுறுத்தணும் என்று அவர்கள் இப்ப தற்போது கோரிக்கையும் வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க.